சரி எப்படியும் வாடிவாசல் போவார், அப்போ ஒரு ரூபா அட்டன் பண்ணி பார்க்கலாம், லக் இருந்தால் ஓகே அப்படின்ட்டு. இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஷூட் இருக்கு, படத்தில் கமிட் ஆகிட்டிங் எதுவும் சொல்லவே இல்லை, குற்றாலத்துக்கு வாங்க அவ்வளோதான். வாங்க அவ்வளோதான். டேய் சண்டை செய்வேடா அப்படின்னாரு. செய்வேனே அப்படின்னு. ஃபிட்னஸ்லாம் ஓகே தானே? ஓகே. வெற்றிமாறன் சார் இப்படி தான் பேசுவார் இல்லையா, சண்டை செய்வியாடா, ஆமாம் இந்த மாதிரி ஸ்லாங் தான் இல்லை. அது கொஞ்சம் பீப்புன்னு வரும், அது சொல்ல முடியாது. உழு அடி எனக்கு ஆக்சுவலாக கை இப்போ தான் சரியாச்சு. அப்படியே அந்த புளி மாதிரி அப்படி பாஞ்சு போயிட்டு ரோலிங் ஆகி போவோம், அப்படி கீழே விழும்போது கருக்குன்னுச்சு. ஸோ இது மாதிரி நிறையா ஓகே அவருக்குமே சேது சாருக்குமே அடிபட்டுருக்கு. டேய் டேஷ் டேஷ் என்னடா பண்ணுற அப்படின்னு இரிட்டேட் பண்ணாதடா, பண்ணதே பண்ணாத. சேது சாரை பற்றி பேசியாகணும். நண்பன் இல்லை உங்களுக்கு? அதில் ஒரு சின்ன விஷயம் சொன்னார், உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, இன்னும் யாரும் உங்களுக்கு கொளுத்தது நானா ரெண்டு போகிறேனே. அதான் ப்ரோ 13 வருஷம் ஆகுது அவரை மீட் பண்ணி. ஒரு நாள் 2 நாளோ, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 13 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தரை இன்னைக்கு இந்த கதை பண்ணும்போது, இந்த படம் பண்ணும்போது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நான் கௌதம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா, விடுதலை படத்தினுடைய ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம், ஜெய்வந்த் பிரதர் நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சக்கரமல்லிக்காரரே அநியாயமா கேட்க தொடர கொண்டீங்களே, அதுவும் கடப்பாறை வச்சு முதுகுல குத்தி கொண்டீங்களேங்கிற மாதிரி. நெஞ்சில, ஆமா, முன்னாடி வந்து நெஞ்சில குத்தி கொண்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. நல்ல மண் சார், ஏன் அநியாயமா கொண்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருக்கு. எப்படி இருக்கு சார் இந்த வெல்கம்? ரொம்ப ஒரு மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறது தான் சொல்லணும். ஏன்னா விடுதலை 2 அப்படின்றது நம்ம ஒரு படம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய பாடம், உண்மை, மிகப்பெரிய வரலாற்று பதிவுன்னு தான் நம்ம சொல்லணும். அதில் நம்மளும் ஒரு அங்கமாக இருக்கிறதுல உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம். நெகட்டிவ் ஷேடாக இருக்கீங்க, முக்கியமான ஒரு நெகட்டிவ் ஷேடாக இருக்கீங்க. பாசிட்டிவ்னு இருந்தால் ஒரு நெகட்டிவ், இல்லை ஒரு நெகட்டிவ்னு இருந்தால் தானே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதில் நெகட்டிவில் நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். சூப்பர். எனக்கு இப்போ ஆரம்பத்துலேருந்து நம்ம வெற்றிமாறன் சார்கிட்ட இருந்து வந்துடலாம். அவரோட கொள்கைகள், அவரோட வழிமுறைகள், அவர் மக்களுக்கு, சொசைட்டிக்கு சொல்லணும்னு நினைக்கிற அந்த விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா வாத்தியார் அப்படிங்கிற ஒரு நபர் வச்சுட்டு பார்ட் 1லையும் சரி பார்ட் 2லையும் சரி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. நிறைய சமத்துவம், சரிசமமாக பார்த்துக்கணும், மனிதநேயம் பேசுது, ஜாதி அரசியல் பேசுது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கு இல்லையா? ஸோ அவரோட கொள்கைகள் உங்களுக்கு எப்படி தோணுது சார்? வெற்றி சார் மாதிரி ஒரு இயக்குனரால் மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு வெயிட்டான ஒரு சப்ஜெக்டை தொட முடியும், அது ஒரு படமாகவும் ஆக்க முடியும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் எங்கள் டைரக்டர். அவரோட பார்வையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமூகம் சார்ந்து, சமத்துவம் சார்ந்து அப்படி தான் இருக்கும். அடிமட்ட மக்களுக்கான ஒரு களமாக தான் களமாடிட்டு இருக்கிறாரு. அதுலேயும் வெற்றி பெற்றே இருக்கார் தொடர்ந்து. உங்களுக்கு முதல் முறையாக விடுதலை பார்ட் 2 எல்லா அவுட்டு, எல்லா டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சு? இல்லை ஆக்சுவலி இப்போ உங்களை மாதிரி தான் படமாக நாங்களும் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஷோ தான் முழுமையாக அப்படி பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு க்யூரியாசிட்டி, அந்த ஒரு ஆர்வத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு குறைச்சலுமே இல்லை. ரொம்ப ஒரு மிகப்பெரிய அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வரோம், அந்த வெற்றி சாரோட ஒரு படத்தில் நம்மளும் ஸ்க்ரீனில் வரோன்ற ஒரு பரவசம், ஒரு பூரிப்பு அப்படின்னா சொல்லிட்டே போகலாம். ஏன்னா டப்பிங் பேசும்போது, நடிக்கும்போது இப்போ எங்கள் போர்ஷனுக்கான ஒரு விஷயங்கள், டப்பிங் பேசும்போது என்னோட சீனுக்கான அது மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர அங்கே போய் நாங்கள் இது கேட்க முடியாது. ஸோ அது பார்க்கும்போது, அதுவும் அந்த படம் ஓப்பனிங் கென் கருணாஸோட ஒரு ஃபைட் பிளாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்வல் பிளாக், அப்புறம் கிளைமேக்ஸ், அந்த 3 பார்ட் 3 ஆக்ஷன் சீக்வன்ஸில் நம்ம அந்த சென்டர் பிளாக்ல இருக்கிறோன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஷன்ல இருக்கிறதுங்கிறது அந்த இயற்கைக்கும் எங்களோட இயக்குனருக்கும் தான் நான் நன்றி சொல்லிக்கணும். அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது. இயற்கை இயக்குனர் அப்படிங்கிற சூப்பர். ஸோ அந்த கால் வரும்போது வெற்றிமாறன் சார் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கால் வருது, ஒரு ஷேட், நெகட்டிவ் ஷேட். ஆக்சுவலாக எனக்கு சினிமா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். என்னுடைய முதல் படம் 2009 மத்திய சென்னை ஒரு படம் ரிலீஸு. அதுக்கப்புறம் காட்டுப்பைய சார் காலி பண்ணேன். அப்புறம் ரீசெண்டாக தீர்க்கதரிசின்னு ஒரு படம். இப்போது சாரோட படம். சாரை வந்துட்டு நான் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜான்சன்ட்டு, அவருடைய நெருங்கிய நண்பர். அவர் மூலிமா ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு சாரை சந்திக்கிறதுக்கு. பட் அப்போ எதுவும் சொல்ல. அப்புறம் ஒரு 2 தடவை அந்த கேப்பில், அந்த 13 வருஷத்தில் மொத்தம் ஒரு 3 to 4 டைம்ஸ் பார்த்துருப்பேன். முதல் சந்திப்பு, அதுக்கப்புறம் 2 தடவை ஒரு பிறந்த நாளில் மீட் பண்ணேன். பார்க்கும்போது கேட்பார், என்னடா பண்ணுறேன் அப்படின்னுவார். என்ன எதுனே அப்படின்னுவேன். சரிடா அவ்வளோதான், ஏதாவதுனே சொல்கிறேன். அவரோட கான்வர்சேஷனே அவ்வளோதான் இருக்கும், பெருசாலாம் இருக்கு. ஆமாம். நான் சரி மறந்துட்டார் போல இருக்குன்னு நினச்சிட்டேன். நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னா, சரி எப்படியும் வாடிவாசல் போவார்,
அப்போ ஒரு தடவை அட்டன் பண்ணி பார்க்கலாம், லக் இருந்தால் ஓகே அப்படின்ட்டு. இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். வெற்றி சார் ஆஃபீஸ் வந்து எனக்கு மணியன் தான் ஃபோன் பண்ணார், மணிமாறன் சார். மாதிரி பேசுகிறோம், இந்த டேட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்களா? ஆமாம் நான் இருக்கேன். நீங்கள் குற்றாலம் வரைக்கும் வர மாதிரி இருக்கும். நான் என்ன யாராவது கலாய்க்கிறாங்கன்னு நினச்சேன் போகும் போல். ஓகே. அப்புறமா திரும்பவும் கேட்குறேன், ஷூட் இருக்கு படத்தில் கமிட் ஆகிட்டிங் எதுவும் சொல்லவே இல்லை, குற்றாலத்துக்கு வாங்க அவ்வளோதான். வாங்க அவ்வளோதான். போயிட்டேன். நான் ஜான்சன் தான் கூப்பிட்டு போனேன். போயிட்டு முதல் நாள் போயிட்டு ரூம்லாம் கொடுத்துட்டாங்க, சாப்பாடு அதெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. சரி முதல் நாள் போகிறேன், பார்க்குறேன் ஷூட்டிங் நடக்குது. சாரை பார்க்குறேன், அப்படி உட்காந்து போயிட்டார். ரெண்டாவது நாளும் அப்படியே தான், ஃபுல் டே. காலைல போகிறது, நைட்டு திரும்ப போகிறது, திரும்ப கால் போகிறது. மூணாவது நாளும் அப்படி தான் நினச்சேன். சரி ஓகே, நம்மளுக்கு ஒன்றும் செல்ஃப் எடுக்காது போல இருக்கு. சோறு போட்டு திரும்ப வந்ததுக்கு சோறை போட்டு திரும்ப அமைச்சிருவாங்க, சோறு போட்டு அனுப்பிட்டுருவாங்க போல. அதான் அன்றைக்கி ஏடி வந்து சொன்னாப்புல, சார் ஈவினிங் ஒரு 6:30க்கு ரூமுக்கு வர சொன்னார். அப்பா ஓகே போகும்போது காரில் போகிறோம். நான் ஜான்சன் கிட்ட சொல்கிறேன், மச்சான் கூப்பிட்டு சேர்றா சொல்கிறேன்டான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார் போல இருக்கு. மோனா நீ செத்தரா அப்படின்ட்டு. உண்மையிலுமே அந்த பதட்டம் இருக்கு. ஆமாம், படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது என்ன பதட்டமோ அவரை பார்த்த நாளில் தான் எனக்கு அந்த பதட்டம் தான். போன உடனே சரி அவங்க பர்சனலாக அப்புறம் சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானே கேட்டானே அப்படின்னு, டேய் சண்டை செய்வேடா அப்படின்னாரு. செய்வேனே அப்படின்னு. ஃபிட்னஸ்லாம் ஓகே தானே? அண்ணா ஓகேண்ணே அப்படின்னு. சேர்றா சண்டை காட்சி தான் வச்சுருக்கேன், பண்ணிவிடுவேல்ல? அண்ணா பண்ணிடுறானே. முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, போகும்போது ஃபைட் மாஸ்டர் யாருங்கன்னா பீட்டர் ரெயின் மாஸ்டர். ஐயோ தூக்கி வாரி போட்டிருப்பேன். கொண்டுடுவாங்க நம்மள, உருவிடுவாரு. உசுறு மட்டும் போகாமல் எது வேணாலும் ஓகேண்ணா அப்படி. அதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் உருவிடுவாங்க. அதனால் இந்த அனுபவமே மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு அனுபவம். வெற்றிமாறன் சார், பீட்டர் ரெயின் மாஸ்டர், ஆகச்சிறந்த நடிகன் நண்பர் சேது, அவரோட ஸ்க்ரீன் ஷேரிங் நம்ம இருந்தது. கிஷோர் சார், இப்போ என் காம்பினேஷன் எப்படி தான். ஆமாம், இந்த 13-15 வருஷம் சினிமாவில் இருந்த அந்த போராட்டத்துக்கு இந்த ஒரு படம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கு. இனி வரும் காலங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. உண்மையே விடுதலை கிடைச்சி சரி கிடைச்சி பறக்கக்கூடிய ஒரு இது ஒன்று வாய்ப்பு இருக்கு. வெற்றிமாறன் சார் இப்படி தான் பேசுவார் இல்லையா, சண்டை செய்வியாடா இந்த மாதிரி ஸ்லாங்குதான்ல. அது கொஞ்சம் பீப்புன்னு வரும், சொல்ல முடியாது. அது வரும்ல, நிறைய ஸ்பாட்டை நிறைய கேட்கலாம் இல்லையா. பயங்கரமாக இருக்கும். நான் வாங்குவேன் திட்டு. வாங்கியிருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கும். நம்மளை வந்துட்டு உரிமை எடுத்து வாடான்னு கூப்பிட்றதுல வந்துட்டு எனக்கு அவரோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்றதுல நமக்கு ஒரு திமிரும் இருக்கும் இல்லை. அது நம்மளுக்கு அந்த உரிமை இருந்துச்சு தானே. டேய் டேஷ் டேஷ் என்னடா பண்ணுறா இரிட்டேட் பண்ணாதரா, பண்ணதே பண்ணாது. ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த ஃபைட் சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சோளக்காட்டில் வந்துட்டு என்னை அடிச்சு கீழே போட்டு சேது வந்துட்டு அப்படியே அந்த 2 சோளக்கதிரை தூக்கி என் கழுத்தை லாக் பண்ணுவார். அதுதான் ஷார்ட்டு. அதில் இருந்து என்னோட ஆட்கள் வந்துட்டு சேது சார் ஷோல்டரை மிதிப்பாங்க, அவர் அப்படியே ரோல் ஆவார், என்னை காப்பாற்றி வெளில வந்து நான் வரணும். அந்த சோளக்கதிரை எடுத்துட்டு உயிர் போய் உயிர் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீனு. அந்த மூச்சு விடுறதுக்கு வந்துட்டு ஒரு 4-5 டேக் வாங்குவானா. ஓகே, பெரிய ஸ்டாரு சின்ன ஸ்டாரு சப்போர்ட்டிங் அப்படிலாம் இல்லை. அவருக்கு அவர் அந்த ஃப்ரேமு, அது உள்ளே யார் இருக்கோ இன்க்ளூடிங் செட்டு கொண்டு அடிக்கணும். 2-3 தடவை வரல, அவர் வந்து பண்ணி காமிச்சார். அப்புறமா தான் ஓகே ஆச்சு. நம்மளுக்கு உயிர் போயிடுச்சு, வரும்போது நம்ம ஒரு லாங் பிரீத் விடுவோம்ல, அந்த ஒரு போர்ஷன், அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அனுபவம். இப்போ நம்ம எப்படின்னா நம்ம ஒரு ஸ்கூலில் ஐஐடியிலே படிச்சு ஆமாம் நடிகனா ஒரு 360 டிகிரி நம்மளுக்கு இப்போ பார்த்து அந்த கான்ஃபிடன்ட் லெவல் அப்படி தூக்கி நிற்கிது. ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துருவாரா இல்லை நமக்கு கரெக்டாக வராதுங்கிற பட்சத்தில் சொல்லி கொடுப்பாரு இல்லையா? இதில் நான் கற்றுக்கிட்டது வெற்றி சார்கிட்ட, இனி வரும் காலங்கள்லையும் இறைவனோட ஆசீர்வாதத்தில் அவர் கூட நம்ம பயணிக்கணும்னு விருப்பப்படுறோம். நம்ம ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக போயிட்டோன்னா போதும். நம்மளுக்கு இந்த கேரக்டரைசேஷன் அது நம்ம எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், நடிப்பை புழிஞ்சிடணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு நின்ட்டோம்னா சொல்லுவார், அதை உள்வாங்கிட்டு நம்ம பண்ணணும். நம்மளுக்கு வரலன்னா அவர் பண்ணி காமிப்பார். அவர் பண்ணுறதுல ஒரு 30-40% பண்ணினாலுமே நம்மளுக்கு ஓகே ஆயிரும். அவர் இந்த ஒரு கேரக்டர் வந்து சூஸ் பண்ணுறாருல்ல, இந்த கேரக்டருக்கு இவர் செட் ஆவார், இந்த கேரக்டருக்கு இவர் செட் ஆவார். அதை நான் கேட்கும்போது என்ன சொன்னார்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்து வச்சுருவாங்களாமா. சரி இவனை எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்து வச்சுருவாங்களாமா. ரைட்டிங் எழுதும்போது இது இவன் கரெக்டாக இருப்பானே அப்படிங்கிற மாதிரி சார் யோசிச்சு, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சார் யோசிச்சு. அதான் ப்ரோ 13 வருஷம் ஆகுது அவரை மீட் பண்ணி. ஒரு நாள் 2 நாளோ 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 13 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தரை இன்னைக்கு இந்த கதை பண்ணும்போது, இந்த படம் பண்ணும்போது, எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது கூட நான் உள்ளே இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. பட் அதுதான் இயற்கை. சில விஷயங்கள் இயற்கையாக, சில பேர் கடவுள் நம்பிக்கைன்னுவாங்க, இப்போ நான் இயற்கையை நம்புகிறோம் அப்படின்னும் போது அதை நம்மளை கரெக்டாக வந்து அங்கே பொருத்திடும். அதில் எனக்கு இந்த ஒரு கேரக்டரைசேஷன் கிடச்சது
மிகப்பெரிய விஷயம். விஷயம் இல்லையா? சேது சாரை பற்றி பேசியாகணும். நண்பன் இல்லை உங்களுக்கு? அவர் ஒரு ஆசான் தான். அவர் ஒரு நடிப்பு வாத்தியார். ஆசான் அவர் அவர் அப்படியே நம்ம வந்துட்டு அப்படியே உண்மையிலுமே நம்ம பக்கத்துல இருந்து பார்க்குறோம், புல் அரிக்கும். ஆகச்சிறந்த நடிகன் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. நீங்கள் அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணுற சீன் பார்த்துருப்பீங்க மஞ்சு. தயங்குறது, தியேட்டர் எப்படி அலர்ச்சி சொல்ல, அதெல்லாம் வந்துட்டு சான்ஸே இல்லை. எப்படி நடிச்சிருக்கிறாரு அவர் வாழ்ந்துருக்கிறாரு. அவர் வாத்தியாராகவே அந்த கேரக்டராகவே மாறிட்டார். அவர் அப்படியே தான் இருப்பார். அப்படியே தான் இருப்பார். நெக்ஸ்ட்டு இப்போ எங்களை மாதிரி நடிகர்களுக்கு வந்துட்டு ஒரு உயர்ந்த இடத்துல இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. பட் கேட்டுப்பார், சார் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே, அவர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் தான் இன்றைக்கி ஸ்க்ரீனில் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கரெக்ட். ஃபைட் சீக்வன்ஸில் அவர் சொல்லிக் கொடுப்பார்ல, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. கேட்டுப்பார். ஏன்னா சில பேர் ஒரு மாதிரி நினைப்பாங்க. அது அவர் கேட்கணும், ஃபஸ்ட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதையும் கேட்டுட்டு சொல்லிக் கொடுப்பாரு. அதில் ஒரு சின்ன விஷயம் சொன்னார், பிரதர் விளக்கு இருக்குது, திரி இருக்குது, எண்ணெய் இருக்குது, உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, இன்னும் யாரும் உங்களுக்கு கொளுத்தது நானாக இருந்து போகிறேனே. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவர் மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானின்னு தான் சொல்லணும். நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, சார் ஏன்னா கண்ணதாசனோட மிகப்பெரிய ரசிகன் சார். ஏன்னா மிகப்பெரிய இப்போ அர்த்தமுள்ள இந்து மதம்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய தத்துவங்களை எளிய மக்களினோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். சேது சார் வந்துட்டு அது மாதிரி அவர் பேசுகிற விஷயங்கள் சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதை நம்ம உற்று கவனித்தோம் இல்லை ரொம்ப உள்நோக்கி கவனிச்சோன்னா மிகப்பெரிய பொருளடக்கம் அது உள்ளே இருக்கும். சொன்னேன், சார் நீங்கள் உண்மையிலுமே கண்ணதாசன் மாதிரி சார். தலைவா என்ன அப்படி இருக்கிறத சொல்கிறேன். ஸோ அது மாதிரி அந்த அவரோட பயணித்த அந்த ஒரு 15-20 டேஸ்லாம் மிகப்பெரிய அனுபவம். நல்லா அந்த சொல்லி நான் இப்போ எப்படி இருக்கேன்னா ஒரு ஃபுல் பவர் பேக்டாக இருக்கிறேன். சேது மாதிரி ஒரு வாத்தியார், வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு வாத்தியார், பீட்ரைன் மாதிரி ஒரு வாத்தியார், வேல்ராஜ் அண்ணன் மாதிரி ஒரு வாத்தியார், இது எல்லாம் ஆகச்சிறந்த வாத்தியார்கள் நடுவில் நம்ம ஒரு மாணவனாக இருந்திருக்கோன்றதே மிகப்பெரிய விஷயம். உண்மை. இது உண்மையிலே இந்த படம் வரலாற்றில் எவ்வளோ நாள் நிற்குதோ அது கூட நம்மளும் இல்லை, இது நிச்சயமாக இந்த படங்கள் வந்துட்டு ஒரு இது மாதிரி படங்கள் வந்துட்டு வெற்றி சார் மாதிரி ஆட்களால் தான் படைக்க முடியும். இது மேபி இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு இது கனெக்ட் ஆகிறாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியல. பட் இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு. எனக்கு நம்ம விஜய் சேதுபதி சாரோட நடிப்பை பற்றி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பயங்கரமாக ஹிட்டான படம் ஃபுல்லாகவே ஹிட் ஆனார். எப்போ ரொம்ப ஹிட் ஆனார்னா அவர் இறந்து போவார்ல, இறந்து போய் ஹாஃப் கண் திறந்துருக்கும், வாய் கொஞ்சம் திறந்துருக்கும், இப்படியே படுத்து கிடப்பாங்க. அப்படி தூக்கி போடும்போதும் அப்படியே கிடப்பார், கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் உண்மையாகவே ஒரு சடலம் மாதிரி வந்து கிடப்பாங்க. அதை பார்க்கல, அதான் பணமும் நடிக்கணுவாங்கல்ல, அது நம்ம வாத்தியார் அதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு. நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். ஈவன் அந்த கன் ஷாட்டில் பட்டு கீழே இருக்கும்போது கூட அந்த பாடி அப்படியே ஒரு மாதிரி, ஆமாம் அது பெரிய விஷயம். அவர் எனக்கு இப்போ வெற்றிமாறன் சார் நம்ம பெருமாளை வச்சு சொல்லக்கூடிய அந்த அரசியல் இருக்கு இல்லையா, ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம கென் கூட கேட்பாரு, எல்லாரையும் சமமாக உட்கார வைப்பீங்களா, அப்படி இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஒருவேளை அந்த பையன் ஸ்கூல் போயிருந்தான்னா அவன் வந்து ஒரு கொலையாளியாகவோ ஒரு இதாகவோ வந்து மாறி இருக்க மாட்டான், தன் இதுக்காக ஒரு போராடுற ஒரு இதுனா மாறி இருக்க மாட்டான். அந்த சமத்துவம் இருந்துருச்சுன்னா அவனும் ஸ்கூலுக்கு போயிருப்பான். இதே மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக சொல்லக்கூடிய அந்த சமத்துவம் இருக்குல்ல, அந்த அரசியல், அந்த சமத்துவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பர்சனலாக? இல்லை, இன்னைக்கு நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். பழசை நம்ம மறக்கக்கூடாது, வரலாற்றை மறக்கக்கூடாது, வரலாற்றை மறக்கவும் கூடாது, வரலாற்றை மறைக்கவும் கூடாது. மறைக்கப்பட்ட விஷயங்களை தான் இந்த பெருமாள் வாத்தியார் வந்துட்டு வெற்றி சார் படமாக எடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நடந்த ஒரு விஷயங்கள். பட் அதுலேயே கென்னும் சொல்லியிருப்பாப்புல, கல்யாணம் ஆக போது என் பையனை அமுச்சு வைக்கிறேன், அப்போவாதை உட்கார வைங்க. ஸோ அது போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நம்மளுடைய ஒரு இந்த வாழ்க்கை. அவர் நினச்சார்னா இன்றைக்கி அவருடைய டேட்டுக்கோசரமோ அவர் ஏற்க மாட்டாரான்ட்டு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ் பிக் ஸ்டார்ஸுமே ரெடியாக இருக்காங்க. பட் அது எல்லாத்தையும் கடந்து அவர் மக்களுக்காக படம் பண்ணணும், தன் இனத்துக்காக படம் பண்ணணும், அந்த மண்ணுக்காக படம் பண்ணணும்னு பண்ணுறாருல, அதுவே பெரிய விஷயம். அது இப்போது இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர்னு வச்சுக்கோங்களேன், இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி, இதனால் சமூகத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது, நிறைய பேருக்கு ஒரு புரிதல் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு இயக்குனர். இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்து சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். விடுதலை அப்படிங்கிறது கை வைக்க வைக்க தோண்ட தோண்ட புதையல் வந்த மாதிரி அவ்வளோ புதஞ்சு கிடக்கிற விஷயங்கள் வெளியில் வர வர இது வந்து ஒரு லாங் டியூரேஷன்
ஷூட்லேயுமே வந்து ரொம்ப லாங் டியூரேஷன் போயிருச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸும் கேள்விப்பட்டோம். அதில் வெற்றிமாறன் சார் மேலே வைக்கப்பட்ட அந்த அலிகேஷன்ஸ், அந்த இது இவர் ரொம்ப நாள் எடுக்கிறாரு, ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு, படம் ரிலீஸ் ஆக லேட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சார் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, அது நம்ம அந்த களத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும். இப்போது வெற்றி சார் வந்துட்டு இது பண்ணுறாருன்னா அது பண்ணி தான் ஆகணும். அது ஸ்டோரி டிமாண்ட் பண்ணுறது, அது பண்ணி தான் ஆகணும். பட் இதுக்கு நம்ம இந்த டைமில் எங்களோட படத்தின் தயாரிப்பாளருக்கும் நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இல்லைனாலும் இப்படி ஒரு படங்கள் வரத்துக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இது நம்ம அந்த களம் டிமாண்ட் பண்ணுறது தான் அவர் பண்ணுறாரு. இது டியூரேஷனு, ஏன்னா நெக்ஸ்ட்டு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். எங்கள் சாரே டேரக்டர் சாரே சொல்லியிருப்பார். அவங்க அந்த ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் பண்ண போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கிரவுண்டில் பண்ணது, ஃபுல்லாக அதில் இருக்கிற கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்குது. திடீர்னு மழை பெய்யும், பனி இருக்கும், ஸோ நிறைய ஸ்ட்ரகிளிங் இருக்குது, அவ்வளோ மழை ஏறி போகணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ராசஸ். இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஆமாம், ஏன்னா ஸ்ட்ரகிளிங் இருக்குது. அந்த அந்த சுந்தர் பிரதர் வந்து அதில் நடிச்சிருக்க சுந்தர் பிரதர் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லியிருந்தாரு, அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மழையிலே தான் போகுது. அதில் வந்து மிஸ்ட்டு ஃபாக் வந்துடும், அட்டைப்பூச்சிலாம் காலில் ஏறும், நடிக்க அட்டைப்பூச்சி காலில் ஏறி கடிக்கும், அது கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரகிளே வந்துட்டு அவன் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நண்பர். அப்படியா? படம் பயங்கர சீரியஸாக போகும். அண்ணே எப்படின்னா ஃபைட் சீன், பீக் ட்ரைன் சைனு, நம்ம ரன்னிங் சீன் இருக்கும். இதில் வடிவேல் காமெடி தான் வரும். என்னாடி அடிக்கிறாங்கடா, எடுத்தோம் பாரு ஓட்டம் அப்படின்னு. அண்ணே நீங்கள் அப்படியே மூடியே மாத்திரிக்கணே அப்படியே இருக்கிறதாண்டா சொல்கிறேன், அடி வாங்குறது நான், என்ன வெளுக்கிறாங்க இப்படியே. ஆமாம் ப்ரோ, அதான் ப்ரோ டைரக்ஷன். நம்ம டைரக்டரோட படங்கள் வந்துட்டு அந்த யதார்த்தம் தான். நான் பண்ண போர்ஷன் எல்லாமே எனக்கு டூப்லாம் இல்லை, 99% நான் பண்ணது தான். சேது சாருமே பண்ணுறாரு. நான் கேட்பேன், ஏன் தலைவா அப்படின்னுவேன். ஒரே வார்த்தை எனக்கு சொன்னார். அந்த ஒரு உச்ச நடிகர், அவர் சொன்ன வார்த்தை வந்துட்டு, பிரதர் படங்கள் நம்ம எவ்வளோ வேணால் பண்ணிடலாம், பணம் எவ்வளோ வேணால் சம்பாரிச்சிடலாம், ஆனால் ஒரு நடிகனாக இது மாதிரி கதைகள் அமைகிறது ஒன்ஸ் இன் அ டைம் தான் லைஃப்பில். ஸோ இதுக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்ட்டாப்புல. ஸோ அவர் சொல்கிறாருன்னும் போது அப்போ நம்மலாம் ஏமாத்துறோம், உழு அடி. எனக்கு ஆக்சுவலாக கை இப்போ தான் சரியாச்சு. ஆமாம், அதில் வந்துட்டு சேது சார் வந்துட்டு அப்படியே அந்த புளி மாதிரி அப்படி பாஞ்சி போயிட்டு ரோலிங் ஆகி போவோம், அப்படி கீழே விழும்போது கருக்குன்னுச்சு. ஸோ இது மாதிரி நிறையா அவருக்குமே சேது சாருக்குமே அடிபட்டுருக்கு. அவருக்கு நிறையா அதான் ஸ்பாட்டில் ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. ஒரு பரவசத்தில் நம்மளும் ஒரு பொறுத்தது போதும்ல இருக்கிறோம்ல, பாட்டு கேட்டு வைபை ஏற்றினே போவோம். பட் ஆனால் ஆஸ் அ டேரக்டர் வந்துட்டு அவர் அவ்வளோ கேர் எடுத்துப்பார். டேய் ஓகே தானடா, வரல அப்படின்னு உள்ள உனக்கு தோணிடுச்சுன்னா நீ பண்ணாத, ரிஸ்க் எடுக்காத, விட்டுரு, நம்ம டூப் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே சொல்லுவார். இல்லைண்ணே நம்ம பண்ணுறோண்ணே, நம்மளுக்கு அந்த ஆமாம் பசி அது வெறி இருக்கும்போது எதுக்கு டூப்பு, நானே வெறி தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஸ்பாட் சேஞ்சஸ், ஸ்பாட்டில் வந்து கரெக்ஷன், ஸ்பாட்டில் வந்து இது பண்ணுறது, அது மெருகேற்றுறது அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு வந்துட்டு நீங்கள் அந்த பண்ணையார் இருக்குல்ல, அந்த டைலாக் ஆக்சுவலாக இருந்தது வேறு. நம்மளே ஒரு பதட்டத்தில் இருக்கிற ஆள் போயிட்டு வெற்றி சார் சொல்கிறார், மணிமாறன் எழுதிட்டே இருக்கிறார். நான் நினச்சேன் சரி ஒருவேளை விசோ கான்சன் வின்சென்ட் அண்ணனுக்கு ஒரு சும்மா போஸ் வெங்கட் அண்ணன் இருக்குது, நம்ம ஜாலியாக அப்படி பார்த்து நம்ம அப்படி பண்ணையாரே வாழ்ந்துருப்போம். நம்ம பார்வெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நக்கலாகவே இருப்போம். பார்த்தா தம்பி வாங்க அப்படின்னாங்க, வந்துட்டேன். பார்த்தா 4 பக்கம் நல்லா தான் இருந்தேன், அப்படியே ஊத்துது. இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு அதில் அந்த இனிமேட்டு இந்த சிவப்பு கொடி கருப்பு கொடி எங்கேயும் பறக்க, அதுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் லென்த்து டியூ டு படம் ட்ரிம் பண்ணனால டியூரேஷனில் எடுத்திருப்பாங்க. இல்லை சில போர்ஷன்ஸ் இப்போ ட்ரிம் பண்ணிட்டாரு இதில். ஓகே மேபி ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது அது வரும், ஏன்னா அது ஒரு பெரிய டைலாகாக வரும். பார்த்தா அதெல்லாம் ஸ்பாட்டில் எழுதிட்டாரு, எழுதுறாரு, அடுத்தது நம்மளுக்கு டேக்கு, நம்ம எங்கேருந்து பேசுறது, அப்படியே அந்த வடிவேல் மாதிரி தான் உள்ட்டி கடி வரைப்பாரு, உள்ள கால் கிடுகிடுன்னு நெத்தியில் அப்படியே ஊத்துது வேர்வை. செத்தண்டா நீ வாடா வச்சு ஒரு 3 நாள் டேக்கு. அப்போ போஸ் வெங்கட் அண்ணன் அதான் அந்த சீனியாரிட்டி, அந்த அனுபவம் அப்படின்றது தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நடந்து அப்படி நீங்கள் அப்படியே ஒரு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பேசினா வந்துடுச்சு டேக் எடுத்துட்டீங்க, பேசிட்டோம். அப்போ அங்கே என் ஃப்ரெண்டுலாம் ஒரு மானிட்டர் பக்கத்தில் இருந்தான் போல இருக்கு. அப்போ சொல்கிறாராம், டேய் நான் என்னடா சின்னதாடா சொன்னேன்டா எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கீங்க, அவன் பள்ளிக்கூடத்தில் கூட இவ்வளோ படிச்சிருக்க மாட்டான் போல இருக்கடா அப்படி. ஒரு நல்ல அனுபவம் கேட்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. நம்ம அனுபவம்
நம்மளை அப்படியே மோல்டு பண்ணி எதற்கும் இப்போ தயார்ன்ற மாதிரி எந்த கதாபாத்திரத்தையும் நீங்கள் கொடுங்கள், நாம் ஏற்று நடிக்க தயாராக அதான் ஒரு ஸ்கூலு, இந்த ஸ்கூல்ல படிச்சு நீ வெளியில ஒரு மாணவன் வெளியில வந்து ஸ்கூல் இல்லை, இது யூனிவர்சிட்டி. நீங்க எங்க வேணாலும் படிச்சுக்கலாம் பொழைச்சிக்கலாங்கிற மாதிரியான ஒரு அனுபவம். இன்னும் ஜெயவந்த் பிரதர் நிறைய உச்சங்கள், நிறைய வெற்றிகள் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கணும். தேங்க்யூ. வெற்றிமாறன் சார் மாதிரி இன்னும் நிறைய பல்கலைக்கழகங்களை நீங்க சந்திக்க வேண்டிய ஆமாம், சூழ்நிலைகள் இருக்கு. லைஃப்ல பெரிய ஒரு ஆக்டரா, சக்சஸ்ஃபுல் ஆக்டரா வர்றதுக்கு எங்க சார்பு ஒரு பெரிய விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ கைஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.